மார்ச் 14. புனித மெட்டில்டா. ஜெர்மனி நாட்டிலுள்ள வெஸ்ட்போலியோ நகரில் வாழ்ந்த அரச குடும்பத்தினைச் சேர்ந்த டியட்ரிக் ரெய்ன்கில்ட் பெற்றோருக்கு கிபி 895 பிறந்தார் மெட்டில்டா. துறவியாவதில் ஆர்வம் கொண்ட மெட்டில்டா தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி சாக்சானி நாட்டின் இளவரசர் ஹென்ரியினை திருமணம் செய்து கொண்டார். 5 குழந்தைகளுக்கு தாயான மெட்டில்டா ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து எளிமையாக வாழ்ந்தார். கிபி 936 தன் கணவரை இழந்த மெட்டில்டா தன் கணவரின் விருப்பத்தின்படி தன் மூத்த மகனான ஓத்தோவினை அரியணை ஏற்றினார். எளிய மக்களுக்கு உதவிகள் செய்ததற்காக தன் புதல்வர்களால் இகழப்பட்ட மெட்டில்டா எதனையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். எப்பொழுதும் ஆண்டவரை தியானித்து ஜெபத்தில் வாழ்ந்த இவர் தன் இளைய மகனான ஹென்ரியின் இறப்பினை முன்னறிவிக்க அதன்படி கிபி 955 ஹென்றி உயிரிழந்தார். எண்ணற்ற ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி வைத்து வாழ்ந்த மெட்டில்டா பல துறவு மடங்களை கட்டி எழுப்பி இறைபணிகள் தொடர்வதற்கு உதவிகள் செய்தார். தன் இறுதி காலத்தினை தான் கட்டி எழுப்பிய துறவு மடமொன்றில் கழித்த மெட்டில்டா கிபி 968 மார்ச் 14 விண்ணகமடைந்தார். அரசியாக வாழ்ந்த நிலையிலும் தாழ்ச்சியோடு வாழ்ந்து ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து இறைபணிகளைச் செய்த மெட்டில்டாவை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மெட்டில்டா திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் ஏழை மாணவர்கள் படிப்பதற்காகவும் அவர்கள் வாழ்வினில் முன்னேறுவதற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.